ஓகே காய்ஸ், சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய நேம் தினேஷ்குமார். நான் மியூசிக் அண்ட் ட்ராவல் விளாக் ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். மியூசிக் மட்டும் நான் இன்ஸ்டாகிராமில் தான் போடுவேன். இதில் வந்துட்டு ட்ராவல் விளாக் ப்ளஸ் ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது காலையில் வந்து கொஞ்சம் இன்னொரு பிரச்சனை ஆச்சு. அமௌண்ட்டை மிஸ் பண்ணிட்டேங்க. எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட்டு மொத்தமாக மிஸ் ஆகிடுச்சு, எங்கேயோ வந்து விட்டுட்டேன். இப்போது என்கிட்ட ஜீரோ பேலன்ஸ்லாம் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டேன். நல்ல வேலை, வீட்டுக்கு வரைக்கும் போயிடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்பலாம் மிஸ் பண்ணல, 300 மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜீரோ பேலன்ஸில் தான் வீட்டுக்கு போக போகிறோம். சாப்பாடு வீட்டுக்கு போனால் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கோம். அங்கங்கே நிப்பாட்டி ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கிட்டுருக்கோம். வியூ இங்கேருந்து காமிக்கலாம். ஏதோ ஒரு வியூ போய் நிற்கணும். வியூ இந்த பக்கம் அவ்வளோ எதுவும் இல்லை, பட் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பெங்களூர் சைடுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சன்ரைஸுக்கு செமையாக இருந்தது. அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ரோட்ஸ் எல்லாம் இல்லை. மேலே மட்டும் 2 பெட்டு மட்டும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும், மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இதுக்கு மேலே பெண்ட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ரோடு வேறு லெவலில் இருக்குது. வரும்போது இந்த பனியில் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏலகிரி மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. பட் நிறைய பேர் சைக்கிளிங், இங்கே பாருங்கள், நிறைய ரைடர்ஸ் பார்த்தேன் மேலே, நிறைய vloggers. ஓகே, அதாவது பெங்களூரில் இருக்கவங்களுக்கு இது ஒரு மினி ஊட்டி அப்படின்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. வியூஸ் மட்டும்தான். அப்புறம் கோயில் இருக்குது. நீங்கள் சும்மா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னா அப்படி வரலாம். வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஆக்சுவலாக பென்ஸ்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி நார்மலாக தான் இருக்கும். இந்த ப்ளேஸ்லாம் போகும்போது பார்க்கல, பட் இப்போ வரும்போது பாருங்க நல்லாயிருக்கு. அந்த சன் லைட் படும்போது நல்லாயிருக்கு. போகும்போது அந்தளவுக்கு எதுவும் கிளியராக தெரியல, பட் இப்போ பார்க்க நல்லாயிருக்கு. ரோட்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் இந்த பென்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 பென்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 தான் இருக்கும். பட் அதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு 2 கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது. மற்றபடி அவ்வளோ ஒன்றும் இல்லை. கோயில் வரணும், கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், வியூ கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வரலாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க ரோடு. மார்னிங் கூட பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. ஒருவேளை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது, இந்த பக்கம் தான் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. இதுக்கு மேலே ஆட்டம் தான். ஆனால் ஹைவேஸில் ஸ்பீடு பிரேக்கர் வைக்கிறாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஜாலி சல்லுன்னு போகலான்னும் போது ஸ்பீட் பிரேக்கர். பட் இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது வழி பண்ணிடலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைவேஸ் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. பட் இது ஹைவேஸானு தெரியல நமக்கு. இன்னும் ரோடு கனெக்ட் ஆகுது, அதுதான் மெயின் ஹைவேவாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டி ட்ரிப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ண கேமரா பார்த்தீங்கன்னா கிம்பிள் ஃபிமிபாம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா கிம்பிள். அதை இப்போ வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க போகிறோம், செல் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஆக்சுவலாக நான் அந்த கேமரா வந்து நான் இங்கே இந்த ஆங்கிளில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது எனக்கு செட் ஆகலை. ஏன்னா அது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால அந்த விண்ட் பிளாஸ்ட்டுக்கு வந்து கீழே விழுற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அதை சேல் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட சும்மா தான் இருக்குது. ஃபுட் ரிவ்யூக்கு யூஸ் பண்ணலாம், பர்ஃபெக்டான ஒன்று. பட்டு சேல் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடுச்சு, அதனால் அதை சேல் பண்ணுறோம். அதை சேல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஃபைனலி நம்ம ஃபிமிபாம் 2 வந்து சேல் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, இருந்தாலும் சுச்சுவேஷன்
வேறு வழி இல்லாமல் செல் பண்ணிட்டேன். ஓகே, இதெல்லாம் கடந்து தான் போகணும். ஓகே ஓகே பாய். வரேன், பார்க்கலாம். ஃபோட்டோ சென்ட் பண்ண மறக்காமல். இந்த ரூட்டு தான் காமிக்குது. ஓ தப்பா. எப்பா இந்த பிரிட்ஜை மீட் பண்ணுறதுக்கே போதும்னு ஆகிடுது போல. செம்ம டிராஃபிக்ங்க. அவங்கள இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா மேப்பு செம்ம கடுப்பாகிடுச்சு. அங்கங்கே ஒன் வே, அப்படியே லூப் மாதிரி திரும்ப போகிறேன். ஒரே ரூட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கேன். டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ எப்படா வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. கடைசியில் அந்த கண்டினியூ பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் அங்கே அமௌண்ட்டு மிஸ் பண்ணேன். ஸோ அதோட டிக்கெட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல, என்னென்னு பார்க்கலாம். அதான் தெரியும். இங்கே ஸ்பீட் லிமிட் இருக்குது. ஸ்லோவாக போகிறது, எல்லாம் ஸ்லோவாக போகிறாங்க. ஓகே காய்ஸ், ஃபைனலி ரீச்ட். பெங்களூர் போனால் வெளியே வரத்துக்குள்ளேயே போதும்னு ஆகிடும் போல இருக்குது. இந்த வீடியோ போடணும்னு தெரில, இருந்தாலும் இதுக்கு ஒரு எண்ட் கார்டு கொடுக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.